ஹாய் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் ப்ரொவைட்ஸ் த ஃபாலோயிங் பெனிஃபிட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் சேவ்ஸ் த டைம் ஆஃப் மேனேஜர்ஸ் பிகாஸ் தே டீல் ஒன்லி வித் exceptional matters. Routine problem are left to subordinates. இப்போ எம்பியில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அங்கே ஒர்க் இருக்கும். அதை தவிர வேலை இல்லை. எம்பியில் நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணி நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அப்போ அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? போய் சபார்டினேட் என்ன செய்வாங்க? சீனியரை போய் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி எம்பியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் அங்கே வந்து ஒர்க் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், இட் ஃபோக்கஸஸ் மேனேஜரியல் அட்டென்ஷன் ஆன் மேஜர் ப்ராப்ளம்ஸ். ஆஸ் எ ரிசல்ட் there is better utilization of managerial talents and energy. இப்போ அங்கே வந்து என்னது, எல்லா நேரமும் அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏதாவது மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்தால் மட்டும்தான் அங்கே வந்து அவங்களோட டேலண்ட்டை காட்ட முடியும். அதாவது மேனேஜரியலோட டேலண்ட் அண்ட் எனர்ஜியை வந்து ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் வரும்போது தான் அங்கே காட்டுவாங்க. Third point, it facilitates delegation of authority. Top management concentrates on strategic decision and operational decision are left to the lower levels. There is increase in span of control. This leads to motivation development of subordinates. இப்போ இதில் வந்து என்ன, தேர்ட் பாயிண்டில் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, மேஜர் ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் சீனியர் லெவலில் கொண்டு போகணும். அதனால் அந்த மோட்டிவேஷனோடு அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம்? சீனியரை போய் கூப்பிடுவோம். அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். அதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளத்தெலாம் நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். அது ஒரு மோட்டிவேஷன். இப்போ மேஜர் ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சீனியரை போய் கூப்பிடணும். சீனியரை போய் கூப்பிட்டு நம்ம அதுக்கான வேலையை பார்க்கலாம். இப்போ இது மாதிரி இருக்கிறதுனால நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு விஷயமா எம்பியில் இருக்குது. ஃபோர்த்து பாயிண்ட், இட் இஸ் எ டெக்னிக் ஆஃப் செப்பரேட்டிங் important information from unimportant one. It forces managers to review past history and study related business data for identifying deviations. There is better use knowledge of trends, history and available business data. இப்போ அந்த கம்பெனியில் வந்து நம்ம சபார்டினேட்டாக ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம வந்து சபார்டினேட்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எனி டைமும் நம்ம என்னது, சீனியர் மேனேஜர்கிட்ட ப்ராப்ளம் இது மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, இது மாதிரி கஷ்டமாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எதுவுமே நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது. ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளே என்ன செய்யணும்? கிளியர் பண்ணிக்கணும். அப்போ அது மாதிரி கிளியர் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு பெட்டர் நாலேஜ் கிடைக்கும். அதில் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றின ஹிஸ்ட்ரி, அது ரிலேட்டடான எல்லா விஷயமும் நமக்கு அந்த பிஸ்னஸை பற்றின டேட்டா ஐடியா எல்லாமே கிடைக்கிறதுனால, அதாவது ஸ்மால் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளே சால்வ் பண்ணுறதுனால இந்த விஷயமெல்லாம் கிடைக்கிறது எம்பியில் ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது. ஃபிஃப்த் பாயிண்ட், MBE keeps management alert to opportunities and threats by identifying critical problems. It can avoid uninformed and impulsive action. இப்போ வந்து எம்பியில் வந்து நமக்கு வர கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து என்னது, அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து ஸ்மால் ப்ராப்ளம் வர்றதெல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்மால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும்போது அது கொஞ்சம் நமக்கு அலர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பெரிய ப்ராப்ளம் வந்தால் தான் நம்ம சீனியர்கிட்ட சொல்லிடுவோம். சப்போஸ் சீனியர்கிட்ட சொன்னாலும் இந்த ப்ராப்ளம் இந்த டயத்தில் வரும் அப்படிங்கிறது ஒரு அலர்ட்டு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சிக்ஸ்த்து, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் ப்ரொவைட்ஸ் பெட்டர் heuristics for judging results. It is helpful in objective performance appraisal. இப்போ மேனேஜ்மெண்ட்டில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். அதாவது
சப்பார்டினேட் வந்து ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அங்கே என்னது ஒரு ரிசல்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எந்த வேலையில் எந்த ஒர்க்கில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், இந்த ஒர்க் செஞ்சால் இப்படி நடக்குமா இப்படி நடக்குமான்னு நம்மளை என்ன செய்யணும், நாமளே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த சப்பார்டினேட் அவங்களே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே என்ன கிடைக்கும், ஒரு நல்ல ரிசல்ட், அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட், disadvantages of MBE. The main disadvantages of MBE is only managers have the power over really important decision which can be demotivating for employees at a lower level. இப்போ எம்பியோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இப்போ மேனேஜருக்கு மட்டும்தான் அங்கே என்னது பவர் இருக்கும். அதாவது இம்பார்ட்டண்ட் டிசிஷன் எடுக்கிற பவர் எல்லாமே அங்கே மேனேஜருக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ அவங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதுனால அதனால் எம்ப்ளாயீஸ்லாம் என்ன, லோ லெவல் எம்ப்ளாயீஸ்லாம் என்ன ஆவாங்கன்னா மோட்டிவேட்டிங் ஆவாங்க. அவங்க மட்டும்தான் எல்லா பவரும் இருக்குது, அவங்க மட்டும்தான் ரிசல்ட் எடுக்கும். இப்போ நம்ம ஏதாச்சும் மேஜர் ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியாதா, ஏன் நம்ம போய் சீனியரை கூப்பிடணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால எம்பிஇயில் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட், ஃபர்தர்மோர் இட் டேக்ஸ் டைம் டு பாஸ் த issues to managers managing employees who deviate from the normal procedures because of compliance failures or consider difficult to manage. Any typically find themselves with limited job duties and ultimately dismissed, terminated. இப்போ மேஜர் ப்ராப்ளமாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்வோம், மேனேஜர்கிட்ட கொண்டு போனால் உடனே சால்வ் ஆகும். ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் வந்து நிறைய இருக்கும். எடுத்தோடனே நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை மேனேஜர்கிட்ட கொண்டுட்டு போனோம்னா இந்த ப்ராப்ளத்தை உங்களால் செய்ய முடியாதா, சரி பண்ண முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ அதுக்கு வந்து மேனேஜரை பார்க்கணுன்னா இந்த ப்ரொசீஜர் ஒன்று ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டைமில் இந்த இடத்துல மேனேஜர் வந்து இதை பண்ணால் அவருக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லணும், அதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால டக்குன்னு நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சீனியரை வந்து உடனே நம்மளால் செய்ய முடியாது. இப்போ இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. நம்ம ஜாப் டியூட்டிஸ்லாம் வந்து என்ன செய்ய முடியும், அதில் வந்து ஜாப் டியூட்டிஸில் நமக்குன்னு ஒரு லிமிட்டடு தான் இருக்கும். இப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம சீனியரை தான் எதிர்பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம செய்வோம் அப்படின்னா முடியாது. ஏன்னா ஹெவி ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம போய் சீனியரை பார்க்கணும், அவங்கள்ட்ட சொல்லணும், இப்படிங்கிற சில விஷயங்களால் நம்மளோட வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE. தேங்க்யூ.